டிசம்பர் 28 சனிக்கிழமை. இலக்கை நோக்கி. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. நான் பலமுறை வயது முதிர்ந்தோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு முடிந்த அளவு பரிசு பொருட்களை கொண்டு போய் கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் வயது முதிர்ந்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி துதிக்கிறதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கும். கடந்த காலத்தை நினைத்து மகிழும் அவர்கள் வருங்காலத்தையும் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்குகிறார்கள். ஒருமுறை உலக தத்துவ ஞானி ஒருவர், நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரமும் காலச்சக்கரத்தோடு சுழன்று நம்முடைய கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றார். ஒரு மாதம் முடிந்துவிட்டதென்றால் நம்முடைய இறுதி நாளை நோக்கி ஒரு மாதம் நெருங்கி வந்துவிட்டோம். ஒரு ஆண்டு முடிந்துவிட்டதென்றால் நாம் மரித்து புதையுண்டு போகிற நேரத்தை நோக்கி ஒரு ஆண்டு சமீபித்திருக்கிறோம் என்பது உண்மை என்றார். ஆனால் அது உண்மை அல்ல. நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரமும் நாளும் மாதமும் வருடமும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பொன்முகத்தை தரிசிக்கும் பாக்கியமான நாளை நோக்கி ஓடி வருகிறோம். அவரை கண்டு ஆனந்த களிப்போடு முத்தமிடும் நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை சந்திப்பதும் கிறிஸ்துவை போல மாறுவதும் தான் நம்முடைய இலக்கு. அவரை சந்திக்கும் போது அவர் நமக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடங்களையும் வாடாத கிரீடங்களையும் மகிமையான கிரீடங்களையும் பெற்றுக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறிப்பிடும்போது தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்று சொல்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தில் ஜீவிக்கிற மற்றவர்களும் கூட கல்லறையை நோக்கி ஓடுவது இல்லை. அவர்கள் நியாய தீர்ப்பின் நாளை நோக்கி ஓடுகிறார்கள். பூமியிலே தாங்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்கதான பலனை பெற ஓடுகிறார்கள். சிலர் பாதாளத்தை நோக்கி ஓடுகிறார்கள், சிலர் நித்திய இருளை நோக்கி ஓடுகிறார்கள். கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக மரணத்தை ஜெயிக்கும் வழியை நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவே வயது முதிர்வதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மோசேக்கு 120 வயது ஆகியும் அவர் முன்னேறிக் கொண்டே இருந்தார். தன்னுடைய சந்ததி சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி பார்க்கும்படி அந்த முதிர்ந்த வயதிலும் நேப்போ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினார். கர்த்தர் அவருக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியை காண்பித்தார். உபாகமம் 34:1-3 வரை. மரிக்கும் போது கூட அவருடைய கண்களில் மேன்மையான தரிசனம் இருந்தது. தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்களிலும் அந்த தரிசனம் இருக்கட்டும். தூரத்தில் உள்ள ராஜாதி ராஜாவை உங்கள் கண்கள் தரிசிக்கட்டும். பரம கானானை நோக்கி உங்கள் கண்கள் எதிர்நோக்கட்டும். இலக்கை நோக்கி தொடர்வீர்களாக. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. உபாகமம் 34:7.